அச்சோ. என்ன ஆனந்தி, பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல வேலையா? எப்படிரா இவனை கோர்ட்ல கெட்டவன் நிரூபிக்கலான்னு புரியாம உன்னைய போட்டு கஷ்டப்படுத்திக்கிற போல. என்னடா அவசரப்பட்டு சவால் விட்டோமே, இப்ப என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. அதானே உங்க அப்பா நான் ஏற்கனவே வேலை பார்த்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் அந்த வீரபத்ரன் எப்படிப்பட்டவன், நல்லவனா இல்ல கெட்டவனான்னு விசாரிச்சிருப்பாரு போல இருக்கு. பாவம் அவரு போய் விசாரிச்சதும் எல்லாரும் வீரபத்ரன்லாம் ஒரு மனுஷனே இல்ல, அவன் ஒரு அரக்கன், கொடூரன், ஒரு சைக்கோ, இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சு போயிருப்பாரு. ஆனா அதுக்கு நேர்மாறா வீரபத்ரன் சாரா அவர் குழந்தை மாதிரியாச்சே. அவர் மாதிரி ஒரு அன்பான, எல்லார் மேலையும் மரியாதையும் பாசமாவும் இருக்கிற ஆளை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுங்க. அவர் அப்படிப்பட்ட நல்லவருங்க. அவர் மாதிரி நல்லவங்க இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பூமியில மழையே பெய்யுதுன்னு வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா? அதான் உண்மை. நான் யாரையும் மிரட்டி என் மாமனார் வருவாரு, அவர்கிட்ட இப்படி சொல்லணும்னு எதுவும் நான் சொல்லவும் இல்லை, ஒத்த பைசாவும் நான் கொடுக்கல. ஏன்னா நான் பேசிக்காவே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப நல்லவானது. ஆனா ஒன்ன தவற ஏன் நான் என்ன பண்ண உனக்கு? எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிற நீ என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி இருக்க? ஏன்னா நீ என் பொண்டாட்டி. பொண்டாட்டினா யாரும் தெரியுமா? ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்ப அத வேற மாதிரி சொல்றேன். எனக்கு ஒன்னு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிப்பேன், திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டுவேன், கொடுமைப்படுத்தணும்னு தோணுச்சுன்னா கொடுமைப்படுத்துவேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. இந்த உலகத்துல என்னால எல்லார்கிட்டையும் அன்பா இருக்க முடியும், ஒன்ன தவற. எல்லாம் ஒரு ஜென்மமா? எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இல்லையே, எனக்கு அசிங்கமாவே இல்ல. சரி ஆனந்தி, இப்போ தனியா உட்காந்து எப்படிரா இவனை கெட்டவனாக்கலான்னு யோசி. நான் என் வேலையை பார்க்கிறேன். ஆனந்தி, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. என்னன்னு கேட்கலாம்ல? நீ தான் கோவிச்சுக்கிறியப்பா. சாரிடா. சரி சொல்லு. இல்லடா, நான் இந்த ஆனந்தியோட தறிக்கு போயிருந்தேன்ல. ஆமா. அங்க குணவதி தான் இருந்தாங்க, ஆனந்தி இல்ல. அவங்க கிட்ட கேட்டப்போ ஆனந்திக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் ஆனந்திக்கு என்னவா இருக்கும், ஏன் உடம்பு சரியில்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், பெண்கள்னா 1000 விஷயம் இருக்கும்.
அதுல உடம்பு சரியில்லாம போயிருக்கும், தலைவலி, காய்ச்சல், வயித்த வலின்னு ஏதாவது இருக்கும். நீ என்ன பண்ற, அவங்களுக்கே ஃபோன் பண்ணி, ஏங்க இந்த மாதிரி காலையில உங்க தறிக்கு வந்தேன், இந்த மாதிரி குணவதிய பார்த்தேன், இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதானே? அப்படி கேட்டா தப்பா நினைக்க மாட்டாங்களா? மாப்ள, நீ என்ன 5 லட்சம் 10 லட்சம் கடனா கேட்க போற? நலம் தானே விசாரிக்க போகிறாய். அதுக்கு ஏன் அவங்க ஒண்ணு தப்பா நினைக்கணும்? கேளு. இல்லடா. கேளு மாப்ள. டேய், அட ஃபோன் பண்ணு மாப்ள. டேய் இருடா. நான் என்ன உன் போனேங்க. இந்த இது என் போனா. இந்த என் போன்ல இருந்து பண்ணு. இருக்கா? ஓகே. என்னாச்சு? இருடா. ரிங் போகுது. எடுத்தாங்களா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். அவங்க போன் எடுக்கலடா. போன் எடுக்கலையா? ஆமாம் கோட்டி, என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த மெட்டீரியல் டேமேஜ் பண்ணி கொண்டு வந்ததுல நம்ம மேல வருத்தமாவும் கோவமாவும் இருக்காங்களோ? ஒருவேளை நம்மள அவாய்ட் பண்றாங்களா? அடச்சி, நீயா ஏதாவது கற்பனை பண்ணி யோசிச்சுட்டு இருக்காத. உடம்பு சரியில்லாம தூங்கிட்டு இருக்கலாம்ல. டேடி, ஆனந்தி தாண்டா கூப்பிடுறாங்க. பாத்தியா, உன் மேல கோவமா இருக்காங்கன்னா அவங்க ஏன் போன் பண்ண போறாங்க? எடுத்து பேசு. பேசு மாப்ள, பேசு. இரு. ஹலோ ஹலோ சார். ஆனந்தி. சொல்லுங்க சார். அது இல்ல, ஃபோன் பண்ணிருந்தேன், நீங்க எடுக்கல. அதான் பிஸியா தான் இருக்கீங்களோன்னு. இல்ல சார், நான் போனை கவனிக்கல. இப்பதான் வந்து பார்த்தேன். மிஸ்டு கால்னதும் ஃபோன் பண்ணேன். ஓ, என்ன விஷயம் சார்? பெருசா எதுவும் இல்லைங்க. உங்க தறிக்கு போயிருந்தேன், அங்க குணா இருந்தாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் எப்படி இருக்கீங்கன்னு சும்மா கேஷுவலா கேட்கதாங்க ஃபோன் பண்ணேன். அப்படியா சார்? இப்போ பரவாயில்ல சார். என்னாச்சுங்க? லேசா தலைவலியா இருந்துச்சு, அதான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க ஆனந்தி, நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் வச்சிரேங்க. பாய் ஆனந்தி. பாய் சார். என்னாச்சு? டேய், கண்டிப்பா நம்ம மேல கோவத்திலயும் வருத்தத்திலயும் தான் இருக்காங்க. எதை வச்சு சொல்ற? அவங்க சரியாவே பேசலடா. டேய், இப்போ தொந்தரவு பண்றேன்னு சொன்னப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க? ஐயோ தொந்தரவுலாம் இல்லைங்க அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்காச்சும் சொல்லுவாங்கல்ல. அத கூட சொல்லலடா. மாப்ள, இப்பவும் சொல்றேன், அவங்க உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா போன் பண்ணாமே இருந்திருப்பாங்கல்ல. நீ தேவையில்லாம கற்பனையா எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத. புரிஞ்சுதா? சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க. இங்க பாரு, நான் வந்த வேலை வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். ஓகே, பை. நீ பொறுமையா யோசிச்சுட்டு வா மாப்ள.